السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: إن الذين آمنوا وعملوا الصالحات سنجعل لهم الرحمن ودا. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிபற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இவ்வுலகத்திலே உண்டான முஃமினான முஸ்லிமான நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் அவனை வணங்கி வழிபட்டு வாழுகின்ற நல்ல தௌஃபீக்கை நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு மத்தியிலே பிரியத்தோடும் பாசத்தோடும் இருப்பதை விரும்புகிறார். அடியார்களுக்கு மத்தியிலே பகையும் வெறுப்பும் ஏற்பட்டு விடுவதை அல்லாஹ் வெறுக்கிறான். ஒரு தாய் தந்தை மகனோடு இருக்கிற தொடர்பு பிரியத்தோடு இருக்க வேண்டும், உள்ளன்போடு அது இருக்க வேண்டும். இரண்டு சகோதரர்கள் என்று சொன்னால் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பாச பிணைப்பு இருக்க வேண்டும். சகோதரத்துவ வாஞ்சை இரண்டு பேருக்கு மத்தியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. ஒரு முதலாளி தொழிலாளியா அங்கு விசுவாசம் நீடிக்க வேண்டும். அங்கே அந்த உள்ளன்பு இவர்களுக்கு மத்தியில இருப்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறார். பொதுவா ஒரு ரெண்டு பேருக்கு மத்தியில பிணைப்பு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? செங்கல் ரெண்டு இருக்குதுன்னா இணைக்கிறதுக்கு சிமெண்ட் தேவைப்படும். ரெண்டு பேப்பரை ஒட்டணும்னா கம் தேவைப்படும், இருந்தா ஒட்டிக்கும். ரெண்டு துணிகளை ஒட்ட வேண்டுமானால் நூல் தேவை, அந்த நூல் இணைச்சிடும் இல்லையா? இப்போ மனித மனங்களை இணைப்பதற்கு எது தேவைப்படுகிறது? அல்லாஹ் அதைத்தான் இந்த வசனத்திலே சொல்கிறான்: இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், நீங்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து கொண்டிருந்தால் சனஜஅலு லஹுர் ரஹ்மானு உத்தா, அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே பாச பிணைப்பை உண்டாக்குவான், உங்களுக்கு மத்தியில் அன்பு மையத்தை உண்டாக்குவான் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளோடு பாசத்தோடு இருக்க வேண்டுமா? சகோதரர்கள் தங்கள் சகோதரத்துவத்தை பேண வேண்டுமா? நீங்கள் உங்களுக்கு மத்தியில ஈமானும் நல்ல அமலுடன் இருந்து விட்டால் அல்லாஹ் இதை உண்டாக்குகிறார். ஈமானும் நல்ல அமலுக்கு பேர் தான் தீன் என்று சொல்வது, மார்க்க நெறி என்று சொல்வது. மார்க்க சட்டங்களை, கடமைகளை நீங்கள் முழுமையாய் பின்பற்றி நடக்கின்ற போது தந்தை தன் தனையனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருக்குள்ள கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, இவற்றை தெரிந்து நடந்தால். ஒரு பிள்ளை இருக்கிறான் என்று சொன்னால் தன் பெற்றோருக்கு என்ன கடமை செய்ய வேண்டும், அவர்களுக்கான உரிமைகள் என்ன என்று புரிந்து நடந்து கொள்ளுகின்ற போது அல்லாஹ்வுடைய கடமையை அங்கே அவன் நிலைநாட்டுகிறான். அல்லாஹ் அங்க பிரியத்தை கொண்டு உண்டாக்குறான். கணவன் மனைவிக்கு மத்தியில இந்த சட்டங்கள், அவர்களுக்கான கடமைகள், உரிமைகள் என்ன என்று அங்கு மார்க்கம் தீன் நிலைநாட்டப்படுமானால் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில பாச பிணைப்பை உண்டாக்கி வைத்து விடுகிறான். அல்லாஹ் தான் அவற்றை உண்டாக்குகிறான். நீங்க பூமியில் உள்ள எதை எவ்வளவு செலவு செய்தாலும் அங்க உள்ளங்களுக்கு மத்தியில இணைப்பை எல்லாம் உண்டாக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துல பெரிய மண்டபம் முடிக்கலாம், சிறப்பா கல்யாணம் நடத்தலாம், ஆனா கணவன் மனைவி உள்ளன்போடு வாழ வேண்டும் என்றால் அதை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறார். எனவே சகோதரத்துவ வாஞ்சை பிரியம் என்பது மார்க்க நெறிமுறைப்படி நடக்கிற போது அல்லாஹ் அதை ஏற்படுத்தி வைத்து விடுகிறார். எனவேதான் இஸ்லாம் இப்படி சட்டம் போடுகிறது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்தால்
சலாம் சொல்ல வேண்டும். அவர் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அந்த அழைப்பை மறுக்காம போகணும். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நீங்க போய் வீட்டுல போய் விசாரிக்கணும், நலம் விசாரிக்க வேண்டும். அவர் அல்லாஹ்வுடைய நாட்டம் மரணித்து விட்டார் என்ற கேள்விப்பட்டால் நீங்க அந்த ஜனாதாவுக்கு போகணும். அவருடைய ஜனாதாவுடைய அந்த ஊர்வலத்தில் போய் கலந்து கொள்ள வேண்டும். அவர் அடக்குகிற வரை நீங்கள் இருந்து விட்டு வர வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே. இதுதான் அந்த சகோதரத்துவத்தினுடைய பிரியம் என்பது. அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஈமான் கொண்டால் அந்த உணர்வு வந்துவிடும். ஒரு மூமினுக்கு ரெண்டு உறவு இருக்கிறது. ஒன்று பிறப்பினால் வரக்கூடிய உறவு, இரண்டாவது உறவு இருக்கிறது ஈமானிய உறவு. ஈமான் கொண்டதால் ஏற்பட்ட ஈமானிய உறவு. அவர் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த தேசத்தில் வேண்டுமானாலும் வாழலாம். ஈமான் உறவு. ஒரு செய்தியை கேட்டோம்னா பதபதிக்கிறோமா இல்லையா, என்ன நடந்தது, எத்தனை பேர் அங்கே தாக்கப்பட்டு விட்டார்கள் என்றெல்லாம் நாம் படிக்கிற போது ஒரு உணர்வு ஏற்படுகிறது அல்லவா, அதுதான் ஈமானிய உறவு என்று சொல்வது. அந்த சஹாபிகளுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட உறவு நீடித்தது. தான் வீழ்ந்தாலும் தன் சகோதரன் உயர வேண்டும் என்கின்ற உணர்வு, தான் பட்டினி கிடந்தாலும் தன் சகோதரன் பசியாற வேண்டும் என்கின்ற உணர்வு. சஹாபிகளுடைய வாழ்க்கையை நாம் இதற்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி வீட்டுக்கு ஆட்டு தலை வருது, அவரே ஏழ்மையில் உள்ளவர் தான், சாப்பிடணும். அன்னைக்காவது வீட்டில் கரிசானா காய்ச்சலாம் சூழ்நிலை. அவர் யோசிக்கிறார், பக்கத்து வீட்டில் இது வரைக்கும் ஒரு கறிவாடை கூட வந்தது இல்லையே, அவர் நம்மளோட தேவை உள்ளவர், அவர் கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த தலையை அவர் கொடுத்தார். அவர் வாங்கினவர் அவரும் இப்படி யோசிக்கிறார், பக்கத்து வீட்டில் புள்ள குட்டிகள்லாம் அதிகமாக இருக்கு, அங்கே கொடுத்தா கொஞ்சம் பிரயோஜனப்படும், அங்கே கொடுத்துருவோன்னு பிஸ்மில்லான்னு கொண்டு போய் அந்த வீட்டில் ஆட்டுத்தலையை கொடுக்குறார். ஒரு ஆட்டுத்தலை தெருவு சுத்துது, அப்படியே ஒரு வீடாக போகுது. போய் கொடுத்த ஒரு வீட்டுக்கே வந்துருச்சு. ஆறாவது வீடா இவர் வீட்டுக்கே வருது. கடைசியா வாங்கினவர் அவரு நினைச்சிருக்காரு அவரு கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரு, அவர் பாவம் தேவை உள்ளவர், அவர் கொடுப்போம். யோசித்து பாருங்கள், ஒரு ஆட்டுத்தலை 6 வீடு சுற்றி கொடுத்தவர் வீட்டுக்கே வந்து சேர்ந்தது என்று சொன்னால் அங்கே இருந்த அந்த ஈமானிய பிணைப்பை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ருஹமாஉ பைனஹும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். ஈமான் கொண்டவர்களா அவர்களுக்கு மத்தியில் இரக்கமான மனப்போங்கு இருக்கும். எந்த லெவல் என்று சொன்னால், ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது ஒரு சாதாரண நிலையில் எப்படி இருக்கலாம், உச்சபட்சம் மரணத்தின் விளிம்பு, அப்போ கூட அந்த நினைப்பு அந்த சஹாபிகளுக்கு வந்து விட்டது என்று சஹாபிகளின் வரலாறு சொல்லுகிறது. எர்முக் யுத்தம், கடுமையான யுத்தம், எல்லாரும் விழுந்து கிடக்கிறார்கள். ஒரு சஹாபி சொல்றார், இங்க சின்னவாப்பா சின்னத்தா அவர் அங்க யுத்தத்துக்கு போய் அடிபட்டு இருக்கிறார், அவருக்கு தண்ணி கொடுக்கலாம், நான் ஓடனேன், அவருக்கு தண்ணீர் கொடுக்கலான்னு அவர் வாய் பக்கத்துல அந்த தண்ணீர் தோல் துருத்தியை சாய்த்த போது பக்கத்துல வார்னு ஒரு சத்தம். அவர் அடிபட்டு இன்னொரு சஹாபி அங்க இருக்கிறார். சிறிய தந்தை சொல்லுகிறார், கை அசைக்கிறார், அங்க குடுங்கி அந்த தண்ணி வந்து அங்க குடு என்று சொல்லுகிறார். அவர் எடுத்துக்கிட்டு அந்த 2வது மனிதருக்கு பக்கத்துல போய் தண்ணீர் கொடுக்கலாம்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிறவர் சத்தம் கொடுக்கிறார் தண்ணியை பார்த்த உடனே. 3ஆம் நபருக்கு நான் தண்ணீர் கொடுக்க போனேன், அவர் ஊர் போயிடுச்சு. சரி, 2வது நபருக்கு ஓடி வந்து பார்த்தா அவருக்கு உயிர் போயிருந்தது. என் சிறிய தந்தை வந்து பார்த்தேன், அவருக்கு ரூபு போயிருந்தது, நேரமே ஆயிருந்தது. யுத்த களத்தினுடைய இறுதி கட்டத்தில் கூட தன்னை விட தன் சகோதரன் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை உணர்வு எப்படி வந்தது? இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஸனஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. நீங்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து கொண்டிருந்தால், மார்க்கத்தின் வழிமுறை உங்களிடத்தில் இருக்குமானால், அல்லாஹ் ரசூல் போதித்த வாழ்க்கை நெறி உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படுமானால், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கின்றான். அந்த சஹாபியர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு யாசகர் வருகிறார், வெளியூர்காரர், தங்கணும், அன்னைக்கு உணவு தேவை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்கார், யார் கூப்பிட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு சஹாபி ரலியல்லாஹு, நான் கூப்பிட்டு போறேன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா வீட்டு சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும். சில நேரங்களில் நாம் அழைத்து கொண்டு போய் விடுவோம், வீட்டில் வேற மாதிரி இருக்கும். பள்ளியாசல் போனால் தொழுதுட்டு வர வேண்டியதானே, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறதா என்று வீட்டில் ஆட்சிமார்கள் கேட்பது உண்டு. அந்த சஹாபிய பெண்களின் வரலாறு எப்படி இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய விருந்தாளியை கூப்பிட்டு வந்துட்டீங்க, ஆனால் உணவு நம்ம பிள்ளைகளுக்கு தான் இருக்கு,
நமக்கு கூட சாப்பாடு இல்லை, என்ன செய்யலாம்? கணவனும் மனைவியும் சேர்ந்து பேசுகிறார்கள். பேசி முடிவெடுத்தாங்க, விருந்தாளி தனியாகவும் சாப்பிட மாட்டாரு, இருக்கிறது ஒரு சாப்பாடு, நீங்க அவர் கூட உட்காந்துக்கங்க, சாப்பாடு வச்சாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா அவர் கூட சாப்பிட்ற மாதிரி நீங்க கையை ஊட்டிகிட்டே இருக்கணும், நான் விளக்க அணைச்சிடுவேன். இருட்டில் அவர் நீங்க கூட இருக்கிறதுனால அவர் சாப்பிட்றாருன்னு நினைத்து அது வயிறாக சாப்பிடுவார். நம்ம பிள்ளைங்களுக்கு தண்ணியை கொடுத்து நம்ம முன்னாடியே தூங்க வச்சாங்க. கணவனும் மனைவியும் அல்லாஹ்வுடைய விருந்தாளியை கவனிப்பதற்கு அவர்களுக்கு மத்தியில் பேசுகிறார்கள். ஒரு ஈமானிய உறவை கவனிப்பது குறித்துள்ள பேச்சு நடக்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ளே. வயிறார சாப்பிட்டார், காலையில் எந்திரிச்சு பட்டியோடு அந்த சஹாபி சுபு தொழிலுக்கு வருகிற போதே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள். யூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு தேவை இருந்தாலும் சிரமம் இருந்தாலும் தங்களின் தேவையை ஒதுக்கி வைத்துவிட்டு பிறரை முன்னிலைப்படுத்தினார்களே என்ற வசனத்தை கியாமத்து வரை அழியாத அல் குர்ஆனுடைய வசனங்களில் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற செய்தியை பதிவு செய்து அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் இதுதான் ஈமானிய உறவு என்று சொல்வது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஈமானிய உறவு, ஈமான் கொண்ட அந்த பண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது முக்கியம். ஒரு முஃமின் என்பவன் கல் ஜஸத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உடம்ப போல, கால்ல முள்ளு குத்திருச்சா உடனே கை வேகமா போய் எடுக்க போகும், கண் தண்ணீரை சொரியும், குத்துனது என்னவோ காலில் தான், ஆனால் ஒவ்வொரு உறுப்பும் தன் பணியை செய்கிறது அல்லவா? அதுபோல முஸ்லிம் உம்மா என்று சொன்னால் அது ஒன்றுதான். அது எங்கு அடிக்கப்பட்டாலும் வலி என்பது வர வேண்டும். இஸ்லாமியர்களுடைய ஐக்கியம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த ஐக்கியம் ஏன் குலைந்து போனது? அந்த ஈமானிய உறவில் ஏன் விரிசல் ஏற்பட்டது? நாமெல்லாம் அதை சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சஹாபி ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் சோதனைகள் வந்ததுண்டு. அலி ரலியல்லாஹு, முஆவியா ரலியல்லாஹுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், எப்போதும் சில ஆட்சி அதிகாரம் என்று வருகிற போது சில கருத்து முரண்பாடுகள் வருவது இயல்புதானே. அப்படி ஏற்பட்டு விட்டது. இதை பயன்படுத்தி கொண்டு ரோம் நாட்டிலிருந்து ஒரு லெட்டர் வருது. அன்னைக்கு பெரிய வல்லரசு பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு இஸ்லாமிய வல்லரசு பெருசா இருக்கு. அதுல இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு 2 குரூப்பா அங்க பிரிஞ்சிருக்கிறாங்கன்ற செய்தி ரோம் நாட்டுக்கு போன உடனே ஒரு லெட்டர் எழுதுகிறார் முஆவியா ரலியல்லாஹுவுக்கு. இந்த லெட்டர் என்ன சொல்லுதுன்னா, முஆவியாவை உங்க படை கம்மி, ரோம் நாட்டுல இருந்து கிறிஸ்துவ படையை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறோம், உங்க படம் ஸ்ட்ராங் ஆயிடும், எடுத்துக்கொண்டு அந்த படையை எடுத்துக்கொண்டு அலியோடு நீங்கள் யுத்தம் செய்து வீழ்த்துங்கள், உங்களுக்கு போர் நடவடிக்கைக்காக ராணுவமா ஆயுத பலமா என்ன வேண்டுமானாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு லெட்டர் வருது. இதை படித்து பார்த்து விட்டு முஆவியா ரலியல்லாஹு அழுகிறார்கள். அழுதுவிட்டு அவர்கள் எழுதுகிற கடிதம் வார்த்தை கடினமானதுதான். ரோம் நாட்டு நாய்களே என்று எழுதினார்கள். எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற சண்டையை கருத்தில் கொண்டு எங்களுக்குள்ளே வந்து நீங்கள் பிளவை இன்னும் அதிகம் படுத்துவதற்கு விரும்புகிறீர்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அலி ரோம் நாட்டை வெல்லுவதற்கு, அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரோம் நாட்டை வெல்லுவதற்கு ஒரு படை அனுப்புகிறார் என்று வைத்துக்கொள், அந்த படையில் நான் தளபதியாக இருந்து ரோமுக்கு வருவேன் உங்களை வீழ்த்துவதற்கு என்று அந்த கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள் என்று நாம் படிக்கிறோம். வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு அந்த ஈமானிய உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் பல்வேறு மாற்றங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை வைத்து தெரிந்து கொள்ளுகிறோம். ஈமானோடு அமலோடு மார்க்க நெறியோடு வாழ்ந்த போதுதான் ஒட்டுமொத்த உலகத்தையும் முஸ்லிம்கள் ஆண்டார்கள். இந்தியாவில் இஸ்லாம் வருவதற்கு மூல காரணமாக இருந்த முகமது பின் காசிம் அவர்களுடைய நீதியான ஆட்சியின் பேரில் தான் இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டார். அவர்கள் காட்டிய ஈமானிய வாழ்க்கையும் அவர்களிடம் இருந்த முன்மாதிரியான அந்த சிந்தனையும் தான் இந்த மக்களை கவர்ந்தது. ஒரு கட்டத்தில் முஆவியாக்களின் ஆட்சி அரபு நாட்டில மாறுபாடு ஏற்பட்ட போது முகமது பின் காசிமை கூப்பிடுறாங்க, இந்தியாவிலிருந்து வந்துருங்கன்னு. மக்கள் விடமாட்டேன்னு சொன்னாங்க. நீங்கள் தான் ஆள வேண்டும் எங்களை என்று கேட்டார்கள். இன்றைக்கும் சிந்து நதி கரைகளிலே முகமது பின் காசிமுடைய வாழ்க்கை வரலாறு சிலைகளாக வெடிக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், முகலாயர்களால் வளராத இஸ்லாம் சிந்து நதி பகுதியிலே முகமது பின் காசிமினுடைய அந்த வருகையால் வளர்ந்தது என்று சொன்னால் எங்கே நடந்தது? ஈமானும் அமலும் கூடுகிற ஒரு வாழ்க்கை தான் உலக மக்களை கவர்ந்து இழுத்திருக்கிறது. அந்த பண்பு இருக்க வேண்டும்.
ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தார்கள், ஆங்கிலேயர்கள் விரட்டடிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்தியாவுக்குள்ளே வந்த கிறிஸ்துவர்கள் 5 லட்சம் பேர் இங்கே இருந்தாங்க. காரணம் அவர்கள் நடத்திய பள்ளிக்கூடங்கள், அவர்கள் நடத்திய தொழுநோய்க்கான ஆஸ்பத்திரிகள், தொட முடியாத பல்வேறு வியாதிகளுக்கு அவர்கள் கொடுத்த அந்த மருத்துவ உதவி, ஆட்சியாளர்லாம் போங்க நீங்க இங்கே இருங்க என்று வைத்தது. இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய அந்த நீதி மிக்க செழிப்பான ஆட்சி தான் உலகம் முழுக்க கவர்ந்தது. ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதியை பிடித்து முஸ்லிம்கள் ஆட்சி செலுத்துகிற போது என்ன நடக்கும்னா, பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன தேசங்கள் எங்களையும் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்று நாடுகளை கொடுத்தார்கள். ஆப்பிரிக்கா கண்டம் முழுக்க இஸ்லாம் பரவியதல்லவா? நீங்கள் எடுத்து பாருங்கள், முஸ்லிம்களுடைய நீதியான ஆட்சி தான் உலகம் முழுக்க இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருந்தது என்றால் அந்த ஈமானிய பண்புகளும் அமலும் தான் எல்லா காலத்திலும் நம்மை நீதியாக இந்த உலகத்தில் வென்றெடுக்க வைத்திருக்கிறது. ஒரு காலம் இருக்கும், பாயின்னு சொன்னா சாய்வு ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் என்று சொல்வார்கள். பாய் கடையில போய் வாங்கினா நியாயமாக இருக்கும் என்று பேசுவார்கள். முஸ்லிம்களுடைய இடத்துல நீதி நியாயம் இருக்கும் என்று பேசப்பட்டது. அன்றைக்கு இருந்த மரியாதை, அன்றைக்கு சக மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் உள்ள ஈர்ப்பு, அதனால் தான் இஸ்லாம் வளர்ந்தது. மீனாட்சிபுரத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால் இன்றைக்கு ஏன் அதுபோல ஒரு பெரிய நகரமோ ஊரோ கிராமமோ இஸ்லாத்துக்குள்ளே வருகிற காட்சிகளை காண முடியவில்லை? அன்றைக்கு வாழ்ந்த அந்த முஸ்லிம்களுடைய ஈமானும் நல்லமலும் தான் அப்படிப்பட்ட உயர்ந்ததொரு அந்தஸ்தை இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அல்லாஹ் அதை இந்த வசனத்தில் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, நீங்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை மார்க்க நெறிமுறைப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் சனஜஅலு லஹுர் ரஹ்மான் உத்தா, ரஹ்மானாகிய அல்லாஹ் மனித மனங்களுக்கு மத்தியில பிரியத்தை உண்டாக்கி வைப்பான், அகில மக்களுக்கு மத்தியிலே கவர்ச்சியை உண்டாக்குவான் என்பது இந்த திருக்குர்ஆன் சொல்லுகின்ற வாக்குறுதியாக இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கொண்டிருக்கிற சத்திய நெறியை வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கும் மக்களுக்கு மத்தியிலே இதற்கு சாட்சியாய் நின்று பகர்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.